கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த புதிய நாளுக்காய் கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த புதிய நாளின் தியானத்துக்காய் எடுத்துக்கொண்ட வசனம் எசேக்கியேல் 36வது அதிகாரம் 9வது வசனம். இதோ நான் உங்கள் பட்சத்திலிருந்து உங்களை கண்ணோக்குவேன், நீங்கள் பண்படுத்தப்பட்டு விதைக்கப்படுவீர்கள். நம்மை பண்படுத்துகிற ஆவியானவர், நம்முடைய இதயமாகிய தோட்டத்தை அவர் பண்படுத்துகிற தேவனாயிருக்கிறார். அதில் நாம் கர்த்தருடைய வசனத்தை விதைக்கும்படியாய் விரும்புகிறார். எனவே நாம் ஒவ்வொருவரும் நம்மை கைவிடாத தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை மறந்து விடாதபடி அவரையே பற்றி கொள்வோம். நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன் என்று சொன்ன வாக்குமாறாத வல்ல தேவனை பற்றி அவருக்காக வாழ்வோம். நம் அனைவரையும் பார்த்து கூறுகிறார், உங்களை திக்கற்றவர்களாக விட மாட்டேன் என்று. எனவே கர்த்தருடைய வார்த்தையை எருக பற்றி கொள்வோம், அவருக்காக நாம் வாழ்வோம். ஒரு நாளும் கைவிடாத தேவன். நாம் அனாதைகள் அல்ல, அடைக்கலமற்றவர்கள் அல்ல. காரணம், கர்த்தர் நமக்கு போதுமானவராய் துணையாய் இருக்கிறார். திக்கற்ற பிள்ளைகளுக்கும் விதவைகளுக்கும் நியாயம் செய்கிறவர். அந்நியன் மேல் அன்பு வைத்து அவனுக்கு அன்ன வஸ்திரம் கொடுக்கிறவராயிருக்கிறார். எனவே நீதியுள்ள நியாயாதிபதியாகிய ஆண்டவர் நம் மத்தியிலிருந்து நியாயம் செய்கிறார். அந்நியன் மேல் அன்பு வைத்து அவனுக்கு அன்ன வஸ்திரம் கொடுக்கிறவர்களாய் நம்மை மாற்றுகிற தேவன். நாமும் நம்மால் முடிந்தவர்கள் மற்றவர்களை உபசரிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போமா? ஜீவிக்கிறதான நல்ல இயேசுவே, இந்த அருமையான நாளுக்காக நன்றி செலுத்துகிறேன் அப்பா. இதோ நான் உங்கள் பட்சத்திலிருந்து உங்களை கண்ணோக்குவேன் என்றவர் எப்பொழுதும் எங்கள் மீது கண்ணை வைத்து ஆலோசனை சொல்கிறபடியால் நன்றி செலுத்துகிறோம். பாதுகாத்து கொள்ளும், வழி நடத்தும், கிருபைக்குள்ளாய் மறையும். இயேசு மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென்.